வணக்கம் நண்பர்களே. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலையும் அது சம்மந்தமான இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் சர்வதேச உறவுகள்லையும் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இஸ்ரேல். இந்த நாடு உருவான விதம் என்ன, அது இல்லாமல் இஸ்ரேல் பாலஸ்டைன் இந்த ரெண்டு நாடுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை கான்ஃப்ளிக்ட். நீங்கள் அடிக்கடி நியூஸில் படிச்சிருப்பீங்க, நியூஸ் பேப்பர்லோ இல்லை டிஜிட்டல் மீடியாவிலோ இதை பற்றி டிஸ்கஷன்ஸ் அடிக்கடி போகும். இஸ்ரேல் பாலஸ்டைன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏன் இந்த சர்ச்சை, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த ரெண்டு நாடுகளும் மோதுறாங்க. அதே போல் இங்கே பீஸ் அமைதி வேணும்னு சொல்லி மற்ற நாடுகளும் இதுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நெகோஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நியூஸில் வரும். சரி, இப்போ இந்த இஸ்ரேல் இந்த நாடு இது எப்படி ஃபார்ம் ஆச்சு? நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஷியன் கான்டினென்ட்டில் வெஸ்ட் ஏஷியா இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இன்னைக்கு தேதியில் இஸ்ரேல். நீங்கள் இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய நாடுகள் இருக்கும் வெஸ்ட் ஏஷியாவில். ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, ஏமன், யுஏஇ அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இஸ்ரேல். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாடு. நீங்கள் மேப் எடுத்தீங்கனாலே ரொம்ப உத்து பார்க்கணும். ரொம்ப சின்ன நாடு, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாடு. சொல்லப்போனால் சுற்றி இருக்க நாடுகள்லாம் இந்த நாட்டு மேலே ஒரு அச்சம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடு. சரி, இப்போ இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு எப்படி ஃபார்ம் ஆச்சு மாடர்ன் பீரியடில் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் சொன்னது போல் இந்த வெஸ்ட் ஏஷியா இந்த ஜியாகிரபிக்கல் ரீஜனில் அந்த காலத்தில் இருந்த ஒரு இடம், ஒரு நிலம் பார்த்தீங்கன்னா பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பாலஸ்டைன் அப்படின்ற இடத்த அந்த காலத்தில் ஹிஸ்டாரிக்கலாக கெனான் அப்படின்ற ஒரு இடத்தோட ஒப்பிடுவாங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல வாழ்ந்த மக்களை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கேனனைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலஸ்டைன் அப்படின்ற இடம் பார்த்தீங்கன்னா வரலாறு சிறப்பு மிக்க ஒரு இடம். இங்கே நிறைய சிவிலைசேஷன்ஸ்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அது இல்லாமல் முக்கியமான மதங்கள் உருவான இடம் இது. ஓகேங்களா? ஜூடேயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், இந்த முக்கிய மதங்கள்லாம் ரஃபாக இந்த ரீஜனில் தான் உருவாச்சு. அந்த காலத்தில் இந்த ரீஜன்லேயும் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய ரீஜனில் தான் உருவாச்சு. ஜூடேயிசம் இந்த ரிலீஜன் அந்த காலத்தில் உருவான ஒரு ரிலீஜன். சொல்லப்போனால் ஓல்டஸ்ட் ஆர்கனைஸ்ட் ரிலீஜன் சொல்லலாம் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில். இந்த ஜூடேயிசம் இதை ஃபாலோ பண்ணுறவங்க அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா ஜூஸ், யூதர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க எங்கே வாழ்ந்தாங்கன்னா இந்த கெனான் அப்படின்ற அந்த ரீஜனில் தான் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. நான் சொன்னது போல் பாலஸ்டைன் அப்படின்ற அந்த ஜியாகிரபிக்கல் ரீஜனில் தான் இந்த ஜூஸும் ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்க. புரியுதுங்களா? இந்த ஜூஸ் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த காலத்தில் அவங்களுக்குன்னு ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு ஸ்டேட் இருந்தது. இதை தான் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பார்த்தீங்கன்னா வரலாறு சிறப்பு மிக்கது. நீங்கள் ஒரு சில ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த இஸ்ரேல் அப்படின்ற நாடு அந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இந்த பாலஸ்டைன் அப்படின்ற அந்த இடத்துல தான், அந்த ஹிஸ்டாரிக்கல் ரீஜனில் தான் இந்த இஸ்ரேல் அப்படின்ற ஸ்டேட்டும் இருந்தது. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்ல போனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் ஆகிற ஒரு இடம் அந்த காலத்தில். இது வெஸ்ட் ஏஷியாவில் இருந்தது. அதுக்கப்புறம் மாடர்ன் பீரியடில் இந்த ஜூஸ் யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் லேண்ட் அந்த இஸ்ரேல் இருக்கு இல்லையா, ஒரு காலத்தில் வாழ்ந்த அந்த இடம், அங்கேருந்து ஸ்கேட்டர் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி மற்ற நாடுகளில் செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. மெயினாக நிறைய பேர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் போய் செட்டில் ஆனாங்க. இந்தியா போன்ற நாடுகளில் கூட இன்னைக்கு தேதியில் ஜூஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் அந்த காலத்தில் அந்த ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்லேருந்து செட்டில் ஆனவங்க தான். இந்த மாதிரி இந்த ஜூஷ் டயஸ்போரா பார்த்தீங்கன்னா அந்த வம்சாவளியினர் உலகம் ஃபுல்லாக செட்டில் ஆகிறாங்க. இதில் பிரச்சனை என்னென்னா, இவங்க செட்டிலான நாடுகள், இதில் பெரும்பாலான நாடுகளில் ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளையுமே சொல்லலாம் இவங்க மைனாரிட்டியாக தான் இருந்தாங்க. அதாவது அந்த நாடுகளில் பாப்புலேஷன் வைஸ் ஜனத்தொகையை வச்சு பார்க்கும்போது இவங்களுடைய நம்பர்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. அப்போ அந்த நாடுகளெல்லாம் இவங்க சிறுபான்மையினராக இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் அவங்களுக்கு பிரச்சனை இருந்தது. மெயினாக நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இவங்க டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளானாங்க. அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட்ஸ் சொல்லலாம், ஆனால் நிறைய கவர்மெண்ட்ஸ் இந்த ஜூஸை மதிக்கலை. இவங்களை கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக ட்ரீட் பண்ணாங்க. அல்லாமல் ஒரு சில நாடுகள் அந்த நாடுகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் மேலேயே ப்ளேம் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு ஃப்ரான்ஸ், அங்கே இருந்த கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்தது. அங்கே இருக்க நேஷனல் ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா ஜஸ்ட் இந்த ஜூஸ் மேலே ப்ளேம் போட்டுடுச்சு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடுகளில் வாழ்ந்த அந்த யூதர்கள் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அந்தந்த நாடுகளுக்கு ரொம்பவே லாயலாக இருந்தாங்க. அவங்க ஜூஸாக இருந்தாலும் அந்த யூரோப்பியன் நேஷன்ஸோட சிட்டிசன்ஸாக தான் அவங்கள பார்த்தாங்க. ஆனாலும் இந்த டிஸ்கிரிமினேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் இருந்தது. இதோட உச்சம் எங்கே ரீச் ஆச்சுன்னா செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி ஜெர்மனியில் இந்த நாசி ரூல்,
இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜூஸ் லட்சக்கணக்கானவர்களை அந்த நாசி ரெஜியூம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அவங்க வந்து சாகடிச்சிட்டாங்க. ஒரு எத்தனிக் கிளென்சிங் அப்படின்னே சொல்லலாம், ஒரு ஜெனோசைட் அப்படின்னே சொல்லலாம். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்றில் இந்த ஜூஸ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாங்க, டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளானாங்க. அதே நேரத்தில் நிறைய ஜூஸ் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக செட்டில் ஆகி அவங்க வந்து முன்னேற்றமும் அடைந்தாங்க. ஸோ இதுதான் இந்த ஜூயிஷ் பீப்புளினுடைய பேக்ரவுண்ட். இந்த நிலையில் இந்த 19th century 18th century இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது. நாம் வந்து உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கோம், ஆனாலும் இந்த நாடுகளில் செட்டிலான நாடுகளே நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. நாம் மறுபடியும் நம்ம சொந்த நிலத்துக்கே போகணும். அந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல், அந்த பாலஸ்டைன் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ளே நம்ம ஒரு காலத்தில் இருந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கே மறுபடியும் போய் செட்டில் ஆனோன்னு ஒரு ஆசை, ஒரு ஆதங்கம் இருந்தது. ஓகேங்களா? இது வந்து நிறைய ஜூஸ் கிட்ட இருந்துச்சு, உலகம் ஃபுல்லாக செட்டில் ஆனவங்க கிட்ட இருந்தது. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முன்னாடி வரைக்கும் இந்த பாலஸ்டைன் இருக்கு இல்லையா, இந்த ஒட்டுமொத்த இடம் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருந்த இடம், அதாவது அந்த காலத்துலேருந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் இருந்த அந்த இடம், இந்த பாலஸ்டைன் எந்த எம்பையர் கீழே இருக்குன்னா ஓட்டோமேன் எம்பையர் கீழே இருக்குது. ஓட்டோமேன் எம்பையருங்கிறது மெயினாக ஏஷியாலையும் யூரோப்லேயும் ரொம்ப காலமாக ஆட்சி செஞ்சு வந்த ஒரு எம்பையர். ஓகேங்களா? இவங்க பேசிக்காக பார்த்தீங்கன்னா டர்க்ஸ். இவங்களோட ஆட்சிகள் தான் பாலஸ்டைன் வந்து இருந்துட்டு வந்தது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரைக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஆட்டோமேன் எம்பையரை யார் டிஃபீட் பண்ணுறாங்கன்னா பிரிட்டனும் அவங்களோட அலைஸும் டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் யார் வின் பண்ணுறா? பிரிட்டன் தான் வின் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஆட்டோமேன் எம்பையர் கீழே வந்த பாலஸ்டைன் இப்போ வந்து யார் கீழே வருதுன்னா பிரிட்டன் கீழே வந்துடுது. பிரிட்டன் கீழே என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேண்டேட்டாக வருது. இந்த மேண்டேட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியா ஒரு காலத்தில் எப்படி பிரிட்டன் கீழே இருந்தது, ஓகேங்களா, பிரிட்டனோட இம்பீரியலிசம் கீழே இருந்தது இல்லையா, அதே போல தான் இந்த மேண்டேட் சிஸ்டம். ஆனால் மேண்டேட் சிஸ்டம்ங்கிறது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். எப்படி ஒரு நாடு இன்னொரு நாடு ஆட்சி செஞ்சு அதோட கண்ட்ரோல் கீழே வச்சுக்குது, அந்த ஏகாதிபத்தியத்தை தான் நம்ம இம்பீரியலிசம்னு சொல்கிறோம். இது இம்பீரியலிசம் அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்காது, ஆனால் ஒரு சாஃப்ட் இம்பீரியலிசம்னு சொல்லலாம். மேண்டேட்னா என்னென்னா, ஒரு நாடு, ஒரு சக்தி வாய்ந்த நாடு இன்னொரு நாடு அதோட கண்ட்ரோலில் வச்சுக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நாடு அந்த பீரியடில் சுயாட்சி செய்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, எபிலிட்டி இல்லை. அதனால இந்த பெரிய நாடு வந்து இதை கைட் பண்ணுது, அதோட இன்ஃப்ளூயன்ஸில் வச்சுக்குது. இதுதான் இந்த மேண்டேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. புரியுதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஓட்டோமேன் எம்பையர் கீழே இருந்த பல நாடுகள் அப்படியே யார் கீழே வருதுன்னா பிரிட்டனும் பிரிட்டனோட அலைஸ் கீழே வருது. மெயினாக பிரிட்டன், பிரான்ஸ், இந்த ரெண்டு நாடுகள் கீழே வருது. வெஸ்ட் ஏஷியாவில் இருந்த நிறைய நாடுகள் பிரிட்டன் கீழேயும் பிரான்ஸ் கீழேயும் மேண்டேட்டாக வராங்க. புரியுதுங்களா? அதே போல் பாலஸ்டைனும் ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்டம் கீழே வருது. பிரிட்டன் கீழே ஒரு மேண்டேட்டாக பாலஸ்டைன் வருது. அந்த நேரத்தில் அது என்ன சொல்கிறாங்கன்னா மேண்டேட்ரி பாலஸ்டைன் அப்படின்னு அதை வந்து சொல்லிட்டாங்க அந்த காலத்தில். அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கிரேட் பிரிட்டன் இருந்தது இல்லையா, இந்த மிகப்பெரிய எம்பையர், அவங்களுக்கு உலகம் ஃபுல்லாக சப்போர்ட் வேணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. காரணம் என்ன, உலகம் ஃபுல்லாக அவங்க போய் சண்டை போடுவாங்க, நிறைய இடங்கள் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லேயும் அவங்களுடைய ஆட்சிக்கிலையும் வைக்கணும்னு நினைப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மக்களுடைய சப்போர்ட்டும் தேவை. மெயினாக யூரோப்பியன் சிட்டிசன்ஸ் இவங்களுடைய சப்போர்ட்டை வாங்கணும்னு நினச்சாங்க. இப்போ இந்த யூரோப்பில் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம்னா நிறைய ஜூஸ் செட்டில் ஆயிருந்தாங்க, நான் சொல்றது போல் அந்த காலத்தில். அப்போ இந்த ஜூவிஷ் பீப்புளுடைய சப்போர்ட்டும் தேவை அப்படின்னு கிரேட் பிரிட்டன் நினச்சிது. ஸோ இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட சப்போர்ட்டை நம்ம எப்படியாவது வாங்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மேண்டேட்ரி பாலஸ்டைன் இருக்கு இல்லையா, இந்த மேண்டேட்ரி பாலஸ்டைன் இந்த இடத்துல அந்த காலத்தில் எப்படி இஸ்ரேலுங்கிற ஒரு ஸ்டேட் இருந்தது, அங்கே வந்து ஜூஸ் எல்லாம் இருந்தாங்க, அதே போல் இப்போ மாடர்ன் பீரியடில் இஸ்ரேல் அப்படின்ற மாடர்ன் கண்ட்ரி, மாடர்ன் ஸ்டேட்டை நாங்கள் வந்து உருவாக்கி தரோம், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஜூஸ் மேலே இருக்க லவ், இது வந்து ரீசன் கிடையாது. ஓகேங்களா? மெயின் அவங்க ரீசன் என்ன, அரசியல் சார்ந்தது. ஜூஸுடைய சப்போர்ட் வேணும், உலகம் ஃபுல்லாக வேணும். இந்த காரணத்துக்காக இந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை நாங்கள் மாடர்ன் பீரியடில் இப்போ அதே பாலஸ்டைன் இடத்துல நாங்கள் உருவாக்கி தரோம், நீங்கள் ஜூஸ் எல்லாம் வந்து அங்கே போய் நீங்கள் செட்டில் ஆகுங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா பிரிட்டன் சொல்கிறாங்க. நேச்சுரலாக என்ன ஆகிடுதுன்னா, இதில் உலகம் ஃபுல்லாக செட்டில் ஆகிருக்கு நிறைய ஜூஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஹாப்பி ஆகிடுறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது, மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ஹோம் ஸ்டேட் வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த பிரிட்டன் இந்த மாதிரி ஒரு கேரண்டி ப்ராமிஸ் சொன்னதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஹாப்பி ஆகிடுறாங்க. புரியுதுங்களா? 1917 இதில் வந்து ஒரு அஃபிஷியல் டிக்ளரேஷன் வருது.
இது வந்து பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பால்ஃபர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுல் பேர் ஆர்தர் ஜேம்ஸ் பால்ஃபர். அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஃபாரின் செக்ரட்டரி. அவர் இந்த டிக்ளரேஷன் மூலமாக என்ன சொல்கிறாருன்னா ஒரு ப்ராமிஸ் மாதிரி சொல்கிறாரு. மறுபடியும் இந்த இடத்துல இந்த பாலஸ்டைன் அப்படின்ற அந்த லார்ஜர் ஏரியாவில் அந்த காலத்தில் இருந்தது போலயே அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற ஸ்டேட்டை நாங்கள் ஃபார்ம் பண்ணி தரோம், அது ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பால்ஃபர் டிக்ளரேஷன். பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு டாக்குமெண்ட். ஏன்னா இதுதான் அந்த இஸ்ரேல் அப்படின்ற மாடர்ன் ஸ்டேட்டை ப்ராமிஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஜயனிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஜயனிசம் அப்படின்றது என்னன்னா, இந்த ஜியூஸ் இருந்தாங்க இல்லையா, உலகம் ஃபுல்லாக செட்டில் ஆன ஜியூஸ், அவங்க வந்து எங்களுக்கு ஒரு சொந்த நாடு மறுபடியும் வேணும் அப்படின்னு நினச்சாங்க, நான் சொன்னது போல். ஸோ அந்த அந்த ஆதங்கம், அந்த அந்த டிமாண்டை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜயனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாடும் வேணும், அதே நேரத்தில் எங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும், ஒரு நேஷனல் ஐடென்டிட்டி வேணும். இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து ஜயனிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது. இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரேல் வந்து உருவாகக்கூடிய ஒரு விவகாரம், இதை வந்து யுனைடெட் நேஷன் வரைக்கும் நான் கொண்டு போகிறேன், ஓகேங்களா, யூஎனுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏன் கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அப்படின்ற மாடர்ன் ஸ்டேட் அமைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல பாலஸ்டீன் அப்படின்ற அந்த பெரிய இடம் இருக்குது, நான் சொன்னேன் இல்லையா. இந்த இடத்துல யார் மெஜாரிட்டியாக வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 20ஆம் நூற்றாண்டில் அராபு பீப்புள் தான் வாழ்ந்துட்டு வராங்க. புரியுதுங்களா? ஸோ எத்தனிக்காக யார் இருக்காங்க? அராப் பீப்புள் இருக்காங்க. இந்த நேரத்தில் பாலஸ்டைன் இந்த இடத்துக்குள்ளே வாழக்கூடிய ஜியூஸோட நம்பர் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த காலத்திலேயே அந்த இடத்துலேருந்து அவங்க வெளியே போய் அதிகமாக செட்டில் ஆகிட்டாங்க. மிச்சம் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ பாலஸ்டைனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜியூஸ் வந்து மைனாரிட்டியாக தான் இருக்காங்க. இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ மறுபடியும் பாலஸ்டைனுக்குள்ளே இஸ்ரேல் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை புதுசாக உருவாக்கணும்னா கண்டிப்பாக பிரச்சனை வருமா இல்லையா? ஏன்னா மெஜாரிட்டி யார் இருக்கு? அராபு பீப்புள் தான் இருக்காங்க. இவங்க கண்டிப்பாக எதிர்ப்பாங்க. இப்போ திடீர்னு மறுபடியும் ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறேன், ஸ்டேட்னா நாடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதிர்ப்பாங்க. இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ பிரிட்டன் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இதை வந்து யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளிக்கே நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ தான் வந்து ஒரு பேர்னிங் இஷ்யூ ஆகுது. ஓகேங்களா? இப்போ தான் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஆகுது. பார்ட்டிஷன் பிளான் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கொண்டு வராங்க. பார்ட்டிஷன் பிளான், இந்தியா அப்படி 2 நாடாக உடஞ்சது, அதே போல் அங்கே ஒரு பார்ட்டிஷன் பிளானை கொண்டு வரதுக்கு ஒரு பிளான். இந்த பார்ட்டிஷன் பிளான் என்ன சொல்லுதுன்னா, பாலஸ்டைன் அப்படிங்கிற அந்த இடத்துல, அந்த மேண்டேட் பாலஸ்டைன் இருக்க இடத்துல இந்த ஜூஸ் அவங்களுக்குன்னு ஒரு நாடு, அராப்ஸ் ஏற்கனவே இருக்காங்க இல்லையா மெஜாரிட்டி, அவங்களுக்குன்னு ஒரு நாடு, அது இல்லாமல் ஜெருசலேம் அப்படின்ற ஒரு சிட்டி, அதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிட்டி, அந்த காலத்தில் இருந்த ஒரு சிட்டி. பைபிள்லாம் கூட இந்த ஜெருசலேமை பற்றி சொல்லியிருக்கோம். இந்த சிட்டியை செப்பரேட்டாக வைக்கலாம் அப்படின்றது அந்த பிளான். அப்போது ஜூஸ்க்குன்னு ஒரு செப்பரேட் நாடு, அராப்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய அராப்ஸ்க்கு ஒரு செப்பரேட் நாடு, இந்த ஜெருசலேம் என்ற ஸ்டேட்டை அப்படியே செப்பரேட்டாக வைக்கலாம். ஸோ 3 என்டிட்டிஸாக டிவைட் பண்ணணும். இதுதான் இந்த பார்ட்டிஷன் பிளான். இதை யார் கொண்டு வராங்கன்னா, பிரிட்டன் கொண்டு வராங்க. யுனைடெட் நேஷன் வரைக்கும் கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? நேச்சுரலாக இதை வந்து அங்கே இருக்க அராப்ஸ் வந்து விரும்பலை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரொம்ப காலமாக அங்கே வாழ்ந்துட்டு வராங்க, ஜியூஸும் இருக்காங்க, அராப்ஸும் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இப்போ அதை உடச்சி இஸ்ரேல் தனி, அரபு மக்களுக்கான செப்பரேட் நாடு தனின்னு சொல்லும்போது இவங்க அதை ஒத்துக்கலை. புரியுதுங்களா? அதே நேரத்தில் ஜியூஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நிறைய ஜூஸ் இப்போ மறுபடியும் இஸ்ரேல் அப்படின்ற நாட்டுக்கு வந்து நாங்கள் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த பார்ட்டிஷன் பிளானை சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்படுது. இந்த பக்கம் இவங்க, அந்த பக்கம் அவங்க. அந்த நெருக்கடி ஏற்படும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேண்டேட்ரி பாலஸ்டைனில் இருந்த அந்த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் இருக்காங்களே, மிலிட்ரி ஃபோர்ஸஸ், அவங்க திடீர்னு வந்து விலகி போயிடுறாங்க. இப்போ சர்ச்சையாவது, அராப்ஸ்க்கும் ஜூஸ்க்கும் ஒரு சர்ச்சையாவது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. அந்த நேரத்தில் கரெக்டாக பிரிட்டன் வந்து அவங்களுடைய ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக பெரிய கிளாஷ் நடக்குது, அராப்ஸ்க்கும் ஜூஸ்க்கும் கிளாஷ் நடக்குது, மிகப்பெரிய சண்டை ஆகும். இந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை வந்து உருவாக்கிடுறாங்க. 1948 ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் டேட் இது. 1948 இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட், ஒரு நாடு அஃபிஷியலாக உருவாகுது. யூனிலேட்டரலாக உருவாக்கிடுறாங்க பிரிட்டனோட சப்போர்ட்டோட. ஓகேங்களா? இதுதான் பிரச்சனை. அராப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதில் உடன்பாடு இல்லை. ஆனால் ஜியூஸ் நிறைய பேர் இதை சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அங்கே வந்து செட்டில் ஆகணும்னு நினச்சாங்க. சண்டை நடக்குது. இஸ்ரேல் அப்படிங்கிற 1948 பார்த்தீங்கன்னா உருவாகுது. இஸ்ரேல் உருவானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அப்படின்ற நாடு இப்போ உருவாயிடுச்சு. இந்த இஸ்ரேலுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய அராபு பீப்புள் இவங்களுக்கும் சண்டை ஏற்படுது. இந்த இடத்துல அராபு மக்கள் பாலஸ்டைனுக்குள்ளே மட்டும் வாழ்ந்துட்டு இல்லை, சுற்றி பல நாடுகள் அராப் பீப்புள் தான் இருக்காங்க. மெயினாக வெஸ்ட் ஏஷியாவில் இருக்காங்க, சைடில் இருக்கக்கூடிய ஆஃப்ரிக்காலையும் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஈஜிப்ட், இது வந்து ஒரு அராப் கண்ட்ரி.
இவங்க எல்லாருக்குமே இதில் மிகப்பெரிய கோபம். திடீர்னு வந்து மக்கள் ஒத்துமையாக வாழ்ந்த மக்கள் அரசியல் ரீதியாக இங்கே வந்து ஒரு புதுசாக இஸ்ரேல் அப்படின்ற நாட்டை உருவாக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தது. நான் சொன்ன போல் ஏற்கனவே பாலஸ்தீனுக்குள்ளே அராபும் இருக்காங்க, அதே போல் வந்து ஜூஸும் இருக்காங்க. இவங்களுக்குள்ள இவ்வளோ நாளாக பிரச்சனை இல்லை. அரசியல் ரீதியாக பிரிட்டன் என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு இஸ்ரேல்ன்ற நாடை வந்து உருவாக்கிடுறாங்க. ஓகே, உருவாக்குறது வந்து சரியானது தான், மறுபடியும் ஒரு ஹோம் ஸ்டேட்டை உருவாக்கி தரலாம். அதை வந்து டெலிபரேஷன் மூலமாக அங்கே வாழ்ந்துக்கூடிய மக்கள் அனந்தமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ளே பேச விட்டு உருவாக்கி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் யூனிலேட்ரலாக அரசியல் சார்ந்து உருவாக்கிட்டு போயிடுச்சு பிரிட்டன். பிரச்சனை உண்டாகிட்டு திடீர்னு ஃபோர்ஸையும் எடுத்துகிட்டு வெளியே போயிடுச்சு. பயங்கரமான சண்டை இப்போதைக்கு ஏற்படுது, வார் ஏற்படுது. இந்த வாரில் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய நிறைய அராப் நாடோட சண்டை போடுறாங்க. நான் சொன்னது போல் பாலஸ்தீனியன் அராப்ஸ்க்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க? சுற்றி இருக்க மற்ற அராபியன் நேஷன்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈஜிப்ட், ஜோர்டான், சிரியா இவங்கெல்லாமும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட சண்டை போடுறாங்க. 1948 ஃபஸ்ட்டு வார் நடந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய சண்டைகள் நடந்தது. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 8 வார் கிட்ட சண்டை போட்டாங்க. இதில் உத்துக்கணும்னு சொன்னால் இந்த முக்கியமான வார்ஸ் எல்லாத்துலேயுமே வின் பண்ணது யாருன்னா இஸ்ரேல். சின்ன நாடு, ஜஸ்ட் உருவான நாடு, ஆனால் வின் பண்ணுது. இதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சப்போர்ட் இருந்தது. பிரிட்டன் சப்போர்ட் பண்ணாங்க. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக 1948 அப்புறம் இஸ்ரேல் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து மெயினாக இஸ்ரேல் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி தேதி வரைக்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு முக்கியமான அலைஸ், ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக அந்த வெஸ்டர்ன் சப்போர்ட் காரணமாக இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுற்றி இருக்க அந்த அரேபியன் நேஷன்ஸ் எல்லாமே இந்த வார்ஸில் டிஃபீட் பண்ணிடுறாங்க. இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருந்து வந்த ஜூஸ் வந்து இங்கே செட்டில் ஆனாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப காலமாக யூரோப்பியன் நேஷன்ஸில் இருந்தாங்க. இவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹைலி எஜுகேட்டட், நிறைய பேர் சயின்டிஸ்டாக இருந்தாங்க, டிஃபென்ஸில் இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து செட்டில் ஆனப்போ என்ன ஆகுது, சின்ன நாடாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நாடாகிடுச்சு. அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க, மிலிட்ரி வெப்பன்ஸ் உருவாக்குறாங்க. ஸோ சண்டை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த வார்ஸ் எல்லாமல் வின் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் ஏற்பட்டது. 1948 அப்புறம் பாலஸ்டைனுக்குள்ளே அமைக்கப்பட்ட சிறிய நாடு இஸ்ரேல் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாலஸ்தீனை விழுங்க ஆரம்பிக்குது. அதாவது சுற்றி இருக்கக்கூடிய அராபு மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்தெல்லாம் கூட இவங்க ஆக்குபை பண்ணி இஸ்ரேல் அப்படின்ற நாட்டை அப்படியே சைஸ் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸ்லோவாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வராங்க. 1967 அப்புறம் ரொம்ப அக்ரெசிவாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு தேதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாலஸ்தீனை முக்கால்வாசி இடத்த இஸ்ரேல் ஆக்குபை பண்ணிடுச்சு. எஞ்சிருக்கக்கூடிய பாலஸ்தீன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெயினான இடத்துல தான் இருக்குது. ஒன்று வந்து வெஸ்ட் பேங்க்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கேசா ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோ பெரிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் பாலஸ்டைன் வந்து மைனாரிட்டி ஆகிடுச்சு. 2 இடத்துல மட்டும்தான் பாலஸ்டைனுடைய அத்தாரிட்டி இருக்குது. மெயினாக 2 பிளேயர்ஸ் தான் இந்த 2 இடங்களை அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒன்று வந்து பாலஸ்டீனியன் அத்தாரிட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு குரூப். இவங்க வந்து ஒரு மிலிட்டன்ட் குரூப். இந்த 2 குரூப்பும் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் பாலஸ்டைன் அப்படிங்கிற அந்த நாட்டை அட்மினிஸ்டர் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு தேதியில் பாலஸ்டைன் யுனைடெட் நேஷனில் ஒரு அப்சர்வர் மெம்பராக தான் இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் அந்த காலத்தில் யூஎனில் ஒரு ப்ராப்பர் மெம்பர் ஆகிட்டாங்க. அது காரணம் வெஸ்டர்ன் சப்போர்ட். அமெரிக்கா, பிரிட்டன் இவங்கெல்லாம் அளித்த சப்போர்ட்னால அவங்க அந்த காலத்தில் மெம்பர் ஆகிட்டாங்க. இந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் இஷ்யூ இன்னைக்கு வரைக்கும் ஓயலை. பாலஸ்டைன் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் அவங்க ஆக்குபை பண்ண இடத்தெல்லாம் மறுபடியும் விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக 1967 இதுக்கப்புறம் ஆக்குபேஷன் அதிகமாச்சு. நீங்கள் 1967 எந்த அளவுக்கு இஸ்ரேலை வச்சுருந்தீங்களோ அந்த இடத்துக்கே நீங்கள் மறுபடியும் போயிடுங்க, ஆக்குபை பண்ண இடத்தெல்லாம் விட்டுடுங்க அப்படின்றது இவங்களுடைய டிமாண்டு. இஸ்ரேல் வந்து 1 இன்ச்சு கூட விட்டு தர ரெடியாக இல்லை. இதுதான் இன்னைக்கு தேதியில் பிரச்சனை. அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்த இவங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை நிலவுது. இந்த சர்ச்சை அதிகமாகிட்டு போகிறதுக்கு காரணம் வந்து பல இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இவங்க இதுக்குள்ளே ஆதிக்கம் செலுத்தலாங்க. இதில் அரசியல் செலுத்தி அவங்களுக்கு ஒரு ஆதாயம் தேடுறாங்க. காரணம் என்ன, இந்த கான்ஃப்ளிக்ட்குள்ளே வந்துட்டா வெஸ்ட் ஏஷியன் ரீஜனை அவங்க வந்து இன்டைரக்டாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இவங்கெல்லாம் வந்து இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அமெரிக்கா, பிரிட்டன் எல்லாம் இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள். பாலஸ்டைன் மெயினாக யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த காலத்தில் ஈஸ்டர்ன் பிளாக் ஆஃப் கண்ட்ரிஸ், சீனா, ரஷ்யாலாம் இவங்களுக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியா நாம் வந்து அந்த காலத்துலேருந்தே ஒரு நான் அலைன்டு கண்ட்ரி. கோல்டு வார் அப்போ 2 சைடுக்குமே போல் நியூட்ரலாக இருந்தோம். பாலஸ்தீனியன் மக்கள் இவங்களுக்கு நம்ம அந்த காலத்துலேருந்தே சப்போர்ட் பண்ணிட்டு வரோம். இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஆர்மி இதுக்கு முன்னாடி இந்த பாலஸ்டைன் மக்கள் அட்டாக் பண்ணியிருக்காங்க, நிறைய பேரை அவங்க வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பாலஸ்டைன் சப்போர்ட் பண்ணுற ஆக்டர்ஸும் இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. 2 சைடும் அட்டாக் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இஸ்ரேலுடைய அந்த அக்ரஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியாவும் பார்த்தீங்கன்னா பாலஸ்டைன் மக்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் நாம, புரியுதுங்களா? ஸோ நிலை இன்னைக்கு தேதியில் இந்த நிலைமை வந்து இப்படி தான் இருக்குது. பாலஸ்டைன், இஸ்ரேல்
இந்த பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 சைடில் இருக்க ஆக்டர்ஸ் உட்காந்து பேசணும். எல்லாத்துக்கும் மேலே இது அரசியல் செய்யக்கூடிய வெளிநாடுகள் இந்த பவர்ஸ் பார்த்திங்கன்னா விலகணும். இவங்க விலகிட்டாலே இங்கே அமைதி வந்துடும். இந்த ஒரு நிலை இதை தான் இந்த உலகம் எதிர்பார்த்துட்டு இருக்குது. பாலஸ்டைன், இஸ்ரேல் இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இதனால் ஒரு முடிவுக்கு வரும். நன்றி.